வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க நம்மளை குரு புகழ் வாழ்க குருவே துணை. நீதி நீதி உலக மாந்தராக வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுறை. மகரிஷனுடைய வாழ்க்கை முறை என்று இன்றைக்கான, அதாவது மே 16க்கான சிந்தனையை பார்ப்போம். இனிமை கெடாத வாழ்வு. வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். அதுக்கு ஏமாற்றம் இல்லாமல் வாழ வேண்டும். ஏமாற்றம் என்பது துன்பமும் சோறும் அளிக்கின்ற ஒரு மனநிலை. அது தன்னாலும் வரலாம், பிறராலும் வரலாம், இயற்கையாக கூட வரலாம். ஒன்று பேராசை. ஆசைக்கு அதிகமாக ஆசைப்படும் பொழுது பேராசை ஏற்படுகிறது. பேராசை ஒருவரை தவறான பாதையில் வழி நடத்தும். அடுத்து அறியாமை. உண்மையான ஞானத்தின் ஆரம்பம்னா இந்த அறியாமை குறித்து விழிப்புணர்வு சாக்ரட்டிஸ் நம்பினார். அறியாமை ஒரு குறைபாடு, சாக்ரட்டிஸ் அறியாமை ஒரு தீமை என்றும் கூறினார். அடுத்து தப்பு கணக்கு. தப்பு கணக்கு என்பது நாம் போடுவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்று கணக்கு போடுவோம். அதில் ஏற்படும் போது தவறு தப்பு கணக்கு வரும். அதே நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஒரு வேலையை ஈஸியா செய்தலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கடினமான வேலையா இருக்கும். ஆனால் இதற்கு இதுவும் தப்பான கணக்கு. அடுத்து விழிப்பு இன்மை. விழிப்போடு என்று நாம எந்திக்கும் பார்த்தீங்கன்னா விழிப்போடு இருக்கணும். விழிப்பு இல்லாம இருக்கணும்னு வச்சுங்க, சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது அதுதான் சொல்லுவாங்க லாக் ஆஃப் அவேர்னஸ். தன்னை சுற்றி உள்ள உலகத்தை உணராத நிலைதான் இந்த விழிப்பு இல்லாமை. அடுத்து பகையை பற்றி என்பது தனி நபர்களின் குழுக்கள் அல்லது நாடுகள் இடையே நிலவும் நீண்ட காலம் நீடிக்கும் தீவிரமான வெறுப்பு அல்லது விரோத மனப்பான்மை. இது வெறுப்பு, கோபம், பழிவாங்குதல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பகையால தான் பல இன்னல்கள் ஏற்படுகின்றன. பல பழிவாங்கும் எண்ணத்தோடு கொலை, கற்பழிப்பு போன்றவையெல்லாம் நடக்கின்றன. அடுத்து இயற்கை சீற்றங்கள், சுனாமி, எரிமலை, நிலநடுக்கம், காட்டுத்தீ, பூகம்பம், இவை அனைத்தும் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஆகிய 6 வகைகளில் ஏமாற்றங்கள் வருகின்றன. ஏமாற்றத்தின் அளவுக்கு ஏற்ப அதிர்ச்சியும் துன்பமும் விளையும். அப்போது ஈடு செய்துவிடக்கூடிய சிறு சிறு ஏமாற்றங்களும் உண்டு. நீண்ட நாட்களுக்கு துன்பம் தொடரக்கூடிய ஏமாற்றங்களும் உண்டு. ஏன் வாழ்நாள் முழுவதும் கூட செய்துவிட முடியாத ஏமாற்றங்களும் உண்டு. பொதுவாக எல்லோருக்கும் தங்கள் வாழ்வில் காலம் துன்பங்களுக்கு இது ஏமாற்றமே பெரும்பாலும் காரணமாக இருப்பதால் ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிந்தனையும் அந்த சிந்தனை தந்த விளக்கத்தையும் செயலுக்கு கொண்டு வருகின்ற அறிவு மேன்மையும் வேண்டும். விழிப்பின்மையால் அலட்சியம், அசீதம், சோம்பல் இவற்றுக்கு இடம் கொடுத்தால் செயல்திறன் குன்றிவிடும். மாதிரியான மனநிலையில் செயலாற்றி அதன் காரணமாக வெற்றி தவறி போகும் போது கவலை வரும். சிந்தனையோடு ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். நல்ல முடிவை செயலுக்கு கொண்டு வரும் திறனோ துணிச்சலோ நமக்கு வேண்டும். இத்தகைய சிந்தனையும் அதனால் ஏற்படும் விழிப்புணர்வும் வாழ்க்கை முறையின் மனிதன் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் தரும். வாழ்க்கை அதற்கு நாம மகிழ்ச்சி இனிமை கெடாத வாழ்வி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தியானம், யோகா, சரியான தூக்கம், உடற்பயிற்சி, சத்தான உணவு, சிரிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்க இவை அனைத்தும் ஒரு உதவியாக இருக்கும். எனவே நாம தினந்தோறும் மகிழ்ச்சி கொடுத்துள்ள இந்த உடலுக்கு உடற்பயிற்சியும்
உயிருக்கு காய்கல்ப பயிற்சியும், மனத்துக்கு தியான பயிற்சியும், அறிவுக்கு அகத்தக பயிற்சியும், கடைசியாக தற்சோதனை என்ற தலைப்பில் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துள்ள அந்த அகத்தாய் பயிற்சியும் நாம் செய்து வரும் பொழுது நாம் இனிமை கெடாத வாழ்க்கைக்கு வழி வகுக்கவும் செய்து கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனை அளிக்க வாய்ப்பு அளித்த ஜோதிபுரம் பராண்டி அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.